என்ன இன்னும் அணுவை வேற காணும். நம்ம அது இதுன்னு திட்டுறனால ஏதாவது பண்ணிட்டாளா என்னன்னு வேற தெரியலையே. விளக்கு வேற வச்சாச்சு, இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இன்னும் அவரையும் காணும், தம்பியும் வேற காணும். இவனை என்ன பண்ணுவேன்? பொட்ட பிள்ளையாச்சே, எங்கே போணுச்சோ எங்கே வந்துச்சோ ஒன்றும் தெரியலையே. கடவுளே, நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன், என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. பாவம், ஒன்றும் தெரியாத பிள்ளை எங்கே போணுச்சோ எங்கே வந்துச்சோன்னு தெரியல. கல்யாணத்தில் கொஞ்சம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கடுமையாக பேசிட்டேன். அதனால கோச்சிட்டு இங்கே போயிட்டாளா என்னாச்சுன்னு வேற தெரியலையே. ஊர் உலகத்தில் வேற அது இதுன்னு வேற சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்களே. என் பொண்ணுக்கு நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். ஏய் சுதா, சுதா என்ன அழுதுட்டு நிக்கிற? என்னாச்சு? என்ன வாசலே பார்த்து அழுதுட்டு நிக்கிற? என்னாச்சு சொல்லு. ஏங்க, இன்னும் நம்ம பொண்ணை காணுங்க. கல்யாணத்தில் விருப்பம்னு சொன்னால நான் திட்டினால எங்கேயாவது போயிட்டாலா என்ன எதுன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா, ஃபோன் லைன் வேறு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்து முன்னே போயிட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. பொண்ணை வேற காணும், எங்கே போனான்னு தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாலா இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா? உனக்கு தான் அணுவோட வாழ்க்கையில கவலையே கிடையாது. அவ எங்க போனா என்ன, எங்க வந்தா உனக்கு என்னன்ற மாதிரி தான் இருப்ப. நீ தானே அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுக்கிட்டு இருந்த. அதனாலதான் பிள்ளை எங்க கோச்சிட்டு போயிட்டாலும் என்னமோ தெரியல. இப்போ உட்காந்து நீ நீலி நீரா வடிச்சிட்டு இருக்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. ஏங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் நீ புரிஞ்சிக்கவே இல்லை பார்த்தீங்களா? நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைப்பேனா? என் தம்பிக்கு நான் சொத்து வசதி இல்லையா, அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அறிவு இல்லையா, எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்கெங்க நம்ம விட்டா கிடைக்குமா? அவனுக்கு ஒரு சிகரெட் பழக்கமோ தண்ணி அடிக்கிற பழக்கமோ எந்த பழக்கமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு தானங்க நம்ம கொடுக்கணும் நம்ம பொண்ணை. தெரியல, அவ எங்க போனாலும் எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் எந்த போனும் வரல. உன் பையன் கிட்ட வேணா போன் பண்ணி கேட்க வேண்டியதானே, ஏதாவது சொன்னாலா என்னன்னு. என்னங்க நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க? நீங்கள் அசால்ட்டாக பேசுகிறத பார்த்தா நீங்கள் பொண்ணை பார்த்து பேசுன மாதிரி தானே தெரியுது. இல்லைனா எனக்கு மேலே நீங்கள் தானே இப்போ இந்த இடத்துல குதிச்சிருப்பீங்க. இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க, உண்மையை சொல்லுங்கள். பாப்பா எங்கே போயிருக்கான்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாது சுதா, என்கிட்டலாம் போன் எதுவும் பண்ணி பேசல. நானும் உன்ன மாதிரி தான் கவலையில இருக்கேன். நான் வேணா போய் தேடி பார்த்துட்டு வரேன். நில்லுங்க, நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஒழுங்காக சொல்லுங்கள், புள்ள எங்கே போயிருக்குது? எங்கேயாவது கல்யாணம் வேணாம்னு சொல்லி எங்கேயாவது கோச்சிட்டு போயிட்டாளா? ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயாவது தங்கிட்டாளா? இல்லை வேறு எங்கேயாவது வெளியூரில் ஏதாவது ஸ்கூல் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு போயிட்டாளா? உண்மையை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாமல் அவள் ஒரு இந்தாண்ட ஒரு டம்ளர் கூட ஊற்றி வைக்க மாட்டா. பரவாயில்ல சுதா, என்னையும் என் பொண்ணையும் நல்லா அப்படியே என்ன சொல்றது, நல்லா ஆணி வேறு வரலும் புரிஞ்சு வச்சிருக்கியாட்டுக்குது. ஆமா, என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அவ கொஞ்சம் வெளியே போயிருக்கா. வெளியே வா. நைட்டில் எங்கே போயிருக்கா அவள்? வயசு பிள்ளையா இருந்துட்டு எங்கே போனா? நீங்கள் என்ன சர்வசாதாரணமாக வெளியே போயிருக்கான்னு சொல்கிறீங்க? இந்த டைமுக்கு என்ன வேலை அவளுக்கு வெளியே? அதுவும் இல்லாமல் கல்யாணம் இன்னும் 2-3 நாளில் நிச்சயதார்த்தம் நடக்க போது. அவள் எங்கே போனா? அவ கொஞ்சம் போலீஸ் கூட வெளியே போயிருக்கா. இது போலீஸ் கூடயா? போலீஸ் கூட எதுக்கு போனா? இவன் என்ன தப்பு பண்ணா? போலீஸ் ஏதாவது அரெஸ்ட் பண்ணிடுச்சா? இல்லை என்ன பண்ணா? ஏதாவது திருடிட்டாளா? என்ன நடந்துச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா? சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு மண்டையே வெடிச்சிடும். ஏ இரு சுதா, சொல்றதுக்குள்ள நீ ஏன் இத்தனாயிரம் கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் பேசுறது? புரியுதா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவ ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தைய யாரோ கடத்திட்டாங்களாம். அந்த குழந்தை இவகிட்ட தான் ரொம்ப இதா இருந்திருக்க மாட்டேங்குது. இவன் அந்த குழந்தைய அவங்க தூக்கும் போது பாத்துட்டா, பின்னாடியே ஓடி இருக்கா. ஆனா அவங்களால பிடிக்க முடியல. இப்ப அவங்க அப்பா வந்திருக்காரு, அதனால கூட சேர்ந்து எல்லாம் போலீஸ்ல வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பொண்ணு தான் அந்த திருடன் அவங்கள பாத்துச்சான். அதனால எதுக்குங்க இவளுக்கு இந்த வேலை? யார் பிள்ளை தூக்கிட்டு போனா இவளுக்கு என்ன? இவ எதுக்கு நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட அடைஞ்சிட்டு இருக்கா? போலீஸ்லாம் என்ன சொல்றது, எந்த பக்கம் பேசினாலும் பேசுவாங்க. வசதியானவங்க பக்கம் பேசினாலும் பேசுவாங்க, நார்மலா இருக்கவங்க பக்கம் பேசினாலும் பேசுவாங்க. எல்லா போலீஸும் குத்தமானவங்களும் கிடையாது, எல்லா போலீஸும் நல்லவங்களும் கிடையாது. அதுக்குன்னு கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்திருக்கு. நம்ம பொண்ணு தான் அந்த தூக்கிட்டு போனவங்களை பாத்துருக்கா. அப்ப எப்படி அவ மறைச்சு நிப்பா? அது இல்லாம அது சும்மா 4 வயசு குழந்தை, அதை காப்பாத்துறது இல்ல. காப்பாத்தான் தான், நான் இல்லைன்னா சொல்லல. என்ன கிளாஸ் எடுக்க போனா அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே? ஏன் நான் பார்த்தேன்னு சொன்னனால தானே இப்போ அவளையும் கூட்டிகிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. அது நார்மலாக காணா போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருந்தா அவங்க அங்கேயும் தேடிட்டு தானே இருந்திருப்பாங்க. இவளுக்கு வரட்டும், அவள் இன்னைக்கு வராளா? எப்போ வரேன்னு சொன்னா? தெரியல சுதா, எவ்வளவு நேரம் ஆகும்னு. கண்டிப்பா குழந்தை கிடைச்சாதான் வருவான்னு நான் நினைக்கிறேன். நீ ஏதோ அவகிட்ட வந்தவொடனே சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காது, புரியுதா? நீங்க என்னங்க ஒரு தகப்ப மாதிரியா பேசுறீங்க? என்னமோ யாரோ எவர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் 3 நாள்ல நிச்சயதார்த்தம் ஆக போற பொண்ணு. சும்மா லைட்டா கல்லடி பட்டாலும் பட்டுறலாம்னு சொல்லுவாங்கல்ல. என்னமோ கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாதுன்னு இந்த இருட்டு டைம்ல ஆம்பளைங்க கூட சேர்ந்து அவ போய் தேடிட்டு இருக்காளே. ஐயோ கடவுளே, போன் போட்டாலும் எடுக்க மாட்டானா? என்னதான் பண்ணுவேன்? சுதா, வாங்கலாம் நின்று பேசிட்டு இருக்க முடியாது, சரியா? நான் உள்ள போறேன். அப்படி இல்லைன்னா நான் போய் அந்த எங்க போய் டீ குடிச்சிட்டு வரேன். நான் முதல்ல போய் டீ ஒன்று குடிச்சிட்டு வரேன். நீ பேசின பேச்சுக்கு எனக்கு தலைவலியே வந்துருச்சு. ஆமா, இதுல ஒரு குறைச்சலும் கிடையாது. நான் பேசினா தலைவலி வந்துடும். புள்ள இந்த மாதிரி போலீஸ் கூட வெளியே போயிருக்குன்னு சொல்லுது. எந்த பதட்டமும் இல்லாம நீங்க பாட்டுக்கு நிக்கிறீங்க. நல்லா அப்பம் போங்க நீங்க. நல்ல அப்பம் தான். யாரும் இல்லைன்னா முதல்ல உன் பையனை வர வச்சு அவன் என்ன பண்றான்னு பாரு. தேவையில்லாத காதுலாம் நிறைய வார்த்தைகள் விழுந்துட்டு இருக்கு எனக்கு. முதல்ல அவனை கூப்பிட்டு விசாரி. ஏன் அவன் என்ன பண்றான்? நான் எதுவும் சொல்லல, நீ அவன் வந்த வாட்டி அவனே விசாரி, சரியா? நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அவன் ஏதாவது லவ்வுக்கு இவன் ஏதாவது பண்றானா? வரட்டும், இன்னைக்கு காலை கை ஒடிச்சு விட்டுறான் அந்த மாதிரி இருந்தா. ஏங்க பையன் கிட்ட ஏதாவது போன் வந்துச்சா? ஸ்ரீயை பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சா இல்லையா? இல்லைம்மா, நானும் இப்போ தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். இன்னும் பாப்பா வேறு கிடைக்கலன்னு சொல்லி அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் சொல்லி தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் இப்போ வெளியே போய் தேடி பார்த்துட்டு தான் வந்தேன். எங்கன்னே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலம்மா. யார் தூக்குனாங்கன்னு வேறு தெரியல. யார் தாங்க நம்ம பேத்தி அப்படி தூக்கிருப்பா? சின்ன குழந்தைன்னு கூட இல்லாம இப்படி கடத்திட்டு போயிட்டாங்களே. காசு பணம் வேணும்னாலும் நேரம் ஃபோன் வந்திருக்கும், அதுவும் இன்னும் வரலையே. தம்பியோட பிசினஸ் எதிரிங்க யாராவது இருக்காங்களா என்னன்னு வேற தெரியல. இருக்கலாம் குக்கு, சொல்ல முடியாது. இந்த காலத்தில் யாருக்கு யார் எதிரி இல்லாமல் இருக்காங்க சொல்லு. ஆனால் கடத்திட்டு போனால் உடனே எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஃபோன் வரும். இல்லை ஏதாவது சொல்லுவானுங்க. ஆனால் ஒன்றுத்தையும் காணுமே. பிள்ளைய வேற கடத்திட்டு போய் என்ன பண்ண போகிறானுங்கன்னு வேற தெரியல.
இல்லங்க போலீஸ் கிட்ட தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தானே, போலீஸும் தேடிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக எல்லாரும் வலை வீசி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் காணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் குழம்பி போய் நிற்கிறாங்க. நம்ம பையன் வேற அந்த மதி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ரொம்ப கோவமாக வேற போயிட்டு இருந்தான். என்ன வேற பண்ண போகிறான்னு தெரியல. ஐயோ அவன் வேற ரொம்ப கோவக்காரனாச்சே. புள்ள கீழே அங்க ஏதாவது தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க கொல்லாம விட மாட்டானே. இவனை எங்க நீங்க அங்க போக சொன்னீங்க? நான் எங்கே போக சொன்னேன்? புள்ள கிடச்சிருச்சான்னு ஃபோன் பண்ணதுக்கு அவன் தான் அந்த விஷயத்தையே சொன்னான். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நான் இவ்வளவு நேரம் பூஜை ரூம்ல தாங்க இருந்தேன். பூஜை பண்ணிட்டு இப்பதான் வெளியே வந்தேன். என்னாலேயே முடியல, அல்வா சாத்திரமா வருது. பிள்ளை யார் தூக்குனாங்க எவரு தூக்குனாங்கன்னு தெரியாம இப்படி புலம்ப வச்சுட்டானுங்களே. அவனுக்கு நகை பணம் ஏதாவது வேணும்னாலும் கேட்டிருக்கலாம். இல்ல பிசினஸ் எதிரியா இருந்தா என்ன வேணுமோ அதை கேட்டிருக்கலாம். அதை பத்தி எதுவும் பேசாம இப்படி பிள்ளை தூக்கிட்டு போய் வச்சிருக்கானுங்களே. அவனுங்களை என்னதான் பண்றதுன்னு தெரியலங்க. சரி இரு குக்கு, நான் வரேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் தெரியுது. அதெல்லாம் போய் நான் தேடி பார்த்துட்டு வரேன். அப்புறம் என்ன பண்ணுறது? வீட்டிலே உக்காந்தா பிள்ளையோட கவலை தான் ரொம்ப அதிகமாகும். நீயும் முடிஞ்சா உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யாரையாவது ஃபோன் பண்ணி ஏதாவது விசாரிச்சு பாரு, அந்த பக்கம் யாராவது தூக்கிட்டு போனாங்களா என்னான்னு. நான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரிங்க, அதான் நான் போய் கேட்கறேன் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம். நீங்களும் போய் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வரும்போது நீங்களா இருந்தாலும் சரி சிவாவா இருந்தாலும் சரி நம்ம பேத்தியோட தான் வரணும். பார்க்குறேன் குக்கு, கண்டிப்பாக நம்ம பேத்தியோட தான் நான் வருவேன். எங்கே போய் தேடுறது என்னன்னு வேறு தெரியல. கடவுளே, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். என் பேத்தியை முழுசா என்கிட்ட கொடுத்துருப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாம. கடவுளே கடவுளே, நீ தப்பா காப்பாத்தணும். ஸ்ரீ எங்க இருக்க? ஆயா வேற உன்னை தேடுற. ஸ்ரீ சீக்கிரமா வந்துருமா என் செல்ல குட்டி. என் பேத்தியை கடத்தினவன் நாசமா போவ, குடிச்சவரா போவ, அழிஞ்சு போவ. அவன் அப்படியே போற வழியில வண்டியில அடிப்படி சேர்த்து போயிடுவான். என்ன அம்மா பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்கு. சரி நம்ம நெய்ஸா உள்ள பூந்துட வேண்டியதான். இல்லைன்னா 1000 கேள்வி கேட்கும், இல்லைன்னா ஏதாவது வேலை வைக்கும். டேய் குமார் நில்லு. மா திரும்பாம எப்படிதாம்மா நான் தான் கண்டுபிடிச்ச. ஆமா நீ பெரியவன், நீ தான் நடந்தா பொசுக்கு பொசுக்குன்னு போன மாதிரி நடப்பியே. நீ அங்க வரும்போதே நான் பார்த்துட்டேன். வேணும்னா நான் திரும்பி நின்றுட்டு இருந்தேன். அம்மா எங்க போயிட்டு வர நீ? இது என்னம்மா கேள்வி? என்னமோ பொட்ட பிள்ளைய நிக்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் பசங்க கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரேன். ஏன் புதுசா இப்படி கேட்குற? என்னைக்குமே கேட்க மாட்டியே. இல்ல உன் நடவடிக்கைலாம் சரியில்லை, முன்ன மாதிரி இல்லையே. நீ தானா பேசுற, தானா சிரிக்கிற, எங்கெங்கே போற வர. கேட்டா நான் என் ஃப்ரெண்டு கூட தான் இருந்தேன், அங்க இருந்தேன் இங்க இருந்தேன்ற. நீ போன வாட்டி உன் ஃப்ரெண்டுங்களாம் தேடிட்டு இங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்ன விஷயம் சொல்லு? உங்க அப்பா வேற ஒரு விஷயம் சொன்னாரு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்கியா? அப்பா என்ன விஷயம் சொன்னாரு? நான் என்ன நடந்துட்டு இருக்கேன்? எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதனால நான் வெளியே போனேன். சரி நீங்க கேட்டனால என் ஃப்ரெண்டு கூட இருந்தாலும் போய் சொன்னேன். இப்போ என்ன விடுங்க, நான் என்ன சின்ன பிள்ளையா இல்லை பொட்ட பிள்ளையா? ஏய் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. உங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து யாரோ சொல்லியிருக்காங்க நீ அங்க நின்று இங்க நின்று யாரோ ஒரு பொண்ணு கூட பேசுற அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. ஏதாவது பொண்ணு கூட பேசிட்டு இருக்கியா இல்ல சும்மாவா? ஐயோ, இந்த விஷயம் எப்படி அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு? இதை வேற கொண்டு வந்து இங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. இந்த அம்மா ஒண்ணுனாவே 10ன்னு குதிக்கும். அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். என்னை வேலைக்கும் போவேனா ஒன்றும் போவேனான்னு வச்சிருக்கோம். ஏற்கனவே தங்கச்சிக்காரி விஷயத்துல இந்த அம்மா ரொம்ப குதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லி போய் சொல்லலாம்? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், தொண்டை தண்ணி கிளி கிளி நான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீ எதுவும் பேசாம இங்க கீழே நட்டுக்கிட்டு மண்ணை பார்த்துட்டு இருக்க. ஓ அப்போ உங்க அப்பா சொன்ன மாதிரி எவ்வளையாவது லவ் பண்றியா? எவ்வளோடா லவ் பண்ற? பணக்காரியா பிச்சைக்காரியா? மா ஏமா நீ படுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? லவ்வாவது ஒன்னாவது. நான் கொஞ்சம் வேலை விஷயமா தான்மா வெளியே போயிருந்தேன். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத, புரியுதா? எனக்கு ஆல்ரெடி தலைவலிக்குது, இன்னும் தலைவலி ஏத்துற. டேய் குமாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சரியா? நீ எப்படி எப்படி சமாளிப்பங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா எப்படி நீ ஒரு நாள் இந்த வீட்டை வந்து சொல்லிதானே ஆகணும். அன்னைக்கு இருக்கடா உனக்கு வேலை. மா அந்த மாதிரி லவ்வுக்கு ஏதாவது இருந்தா தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சரியா? டேய் குமாரு என் தங்கம், உண்மை தானே சொல்ற? அம்மா எந்த பொண்ணை சொல்றனோ அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்குவ. ஆமாமா, நீ என்னோட அம்மா இல்ல. நீ யாரை கை நீட்டி கல்யாணம் பண்ண சொல்றியோ நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சரியா? ஏன்னா தங்கச்சியே உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. நானும் கஷ்டப்படுத்தினா நீ தாங்குவியா? அதனால நீ யாரை கை காட்டுறியோ நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் லவ் எல்லாம் எதுவும் பண்ணல. எங்கம்மா வீடே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு? முட்டைக்கண்ணி வந்தாளா இல்லையா? அவ சத்தத்தையே காணும், என்ன பண்றா? அவன் எங்கடா வந்தா? அவ ஸ்கூல்ல ஏதோ ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களாம். அந்த கடத்தும் போது இவ தான் அந்த குழந்தைய கடத்துறவங்கள வந்து பார்த்தாலாம். அதனால போலீஸ் வந்து கேட்கும்போது நான் தான் பார்த்தேன், நான் சாட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து தெருவா சுத்திட்டு இருக்கிறா. என்னம்மா சொல்ற? நைட்டாவ போகுது, போலீஸ் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கா? ஆமாண்டா, அதையே தான் நானும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உங்க அப்பாட்ட சொன்னா அவரு என்ன கண்டுக்க வேற மாட்டாரு. அந்த பொண்ணோட அப்பா, இன்னொரு பையன், போலீஸ் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. என்ன பண்றதே தெரியல. வரட்டும் உங்க தங்கச்சி. மா விடுமா, கவலைப்படாத. அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் எல்லாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க. அதெல்லாம் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. அந்த குழந்தை கிடைச்ச உடனே வந்துருவா, கவலைப்படாத. என்னமோ அப்பனும் பிள்ளையும் அவர் பிள்ளைக்கு நீ வந்து உன் தங்கச்சிக்குன்னு சப்போர்ட் பண்றீங்க. என் பிள்ளை ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தா போதும்டா. சரி நீ சாப்பிட்டியா இல்லையா? உனக்கு ஏதாவது டீ காஃபி இல்லை வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா? இருமா நான் சொல்றேன். இப்பதானே வெளியே போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும்.
நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகி வரேன். சரி சரிடா, போ போ, போய் முதல்ல குளிச்சுட்டு வா. எப்பா சாமி எப்படியே தப்பிச்சாச்சு. இல்லைன்னா அம்மாவுக்கு இருக்கிற கோவத்துக்கு நம்மள அப்படியே தோரணையாக கிழிச்சு தொங்க விட்டுரும். கடவுளே நல்ல வேளை நீ என்னை காப்பாத்துன. திவ்யா மன்னிச்சிரு, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா கேட்டதுக்கு நான் பொய் சொல்லிட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டு. நீ என்னை மன்னிச்சிரு. எப்படியாவது அம்மா மனசில் இடம் பிடிச்சி இந்த பொண்ணை தாண்டா நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் உன்னை நடத்தி வச்சு எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறேன். டேய் குமார், என்ன கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க? குளிக்க போறேன்ட்டு இங்கே நின்றுட்டு இருக்க, போடா முதல்ல. போகிறோம்மா ஒன்றும் இல்லை சும்மா. ஆமா ஆமா, சும்மா போ முதல்ல.